முக்கிய செய்தி. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மீது பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது. அதிகாலை 5 மணி அளவில் காசாகான் பகுதியில் பறந்த ட்ரோன்களை வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய ராணுவம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேற்கு எல்லையில் ட்ரோன்கள் மற்றும் வெடிபொருட்கள் மூலம் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவம் தகவல் தெரிவித்திருக்கிறது. பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த முயற்சிக்கும் பாகிஸ்தானின் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்திய ராணுவம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மீது பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்திருப்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிகாலை 5 மணி அளவில் காசாகான் பகுதியில் பறந்த ட்ரோன்களை வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய ராணுவம் எக்ஸ் தளத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேற்கு எல்லையில் ட்ரோன்கள் மற்றும் வெடிபொருட்கள் மூலம் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவம் தகவல் தெரிவித்திருக்கிறது. பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த முயற்சிக்கும் பாகிஸ்தானின் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்திய ராணுவம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மீது பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது. அதிகாலை 5 மணி அளவில் காசாகான் பகுதியில் பறந்த ட்ரோன்களை வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய ராணுவம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேற்கு எல்லையில் ட்ரோன்கள் மற்றும் வெடிபொருட்கள் மூலம் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவம் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறது. பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த முயற்சிக்கும் பாகிஸ்தானின் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மீது பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது. அதிகாலை 5 மணி அளவில் காசாகான் பகுதியில் பறந்த ட்ரோன்களை வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய ராணுவம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக முன்னாள் இந்திய விமானப்படை வீரர் திரு செல்வ ராமலிங்கம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்திய ராணுவம் தரப்புல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல இறந்த அந்த 26 அப்பாவி இந்தியர்களுக்கு அவங்க உயிர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில நாம அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய வகையில தான் தீவிரவாத முகாம்களை தான் நம்ம அழிச்சோம் முதல் கட்ட நடவடிக்கையா. ஆனா இத சற்றும் புரிந்து கொள்ளாத அந்த பாகிஸ்தான் ராணுவம், பாகிஸ்தான் அரசு நம்ம மேல ட்ரோன்களை செலுத்தி தாக்குதல் நடத்துறதுக்கான விஷயங்கள் பண்ணினாங்க. ஆனா நம்மளோட வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது உலக அளவுல ஆற்றல் மிக்கதா இருந்ததுனால ஒரு ட்ரோன் கூட நம்ம எல்லைக்குள்ள விழாத அளவுக்கு நம்மளோட வான் பாதுகாப்பு சிறப்பா இருந்ததுனால எல்லாமே வானிலேயே முறியடிக்கப்பட்டது. அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இது உள்நாட்டு ஏற்கனவே பாகிஸ்தான்ல உள்நாட்டு குழப்பங்கள் ஜாஸ்தியா இருக்கு, பொருளாதார சீர்குலைவு அதிகமா இருக்கு. இந்த சூழல்ல அவங்க இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை பண்ணி மிகப்பெரிய முட்டாள்தனம். இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, 1999 கார்கில் போறப்ப நவாப் ஷெரீப்பை ஆட்சியிலிருந்து அகற்றிட்டு தான் உட்காரணும்னு சொல்லி முஷரப் பண்ண அந்த விஷயத்தை தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த ராணுவ தளபதியான முனீர் அதை பண்றாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுது.
அதாவது பாகிஸ்தானோட வரலாறு எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு அரசியல் தலைவரை வந்து இந்த மாதிரியான சூழல் ஏற்படும் போது அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதி அவரை வந்து அகற்றிட்டு ராணுவ ஆட்சி கொண்டு வருவாரு. அதுக்கப்புறம் அவர் ராணுவ ஆட்சி மூலம் அவர் தனக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையை அமைச்சுக்குவாரு. இந்த மாதிரியான வரலாறு தான் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு தொடர்ந்து நம்ம வந்து அவங்களோட வரலாறை வந்து நம்ம வந்து பாக்குறதா இருக்குது. இப்ப அவங்க வந்து அனுப்பின அனைத்து ட்ரோன்களையுமே நம்ம வான் பாதுகாப்பு S-400 ஏவுகணை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அதை வந்து முறியடிச்சிருக்குது. நம்மளோட ஆகாஷ் ஏவுகணையும் நம்மளோட உள்நாட்டு தயாரிப்பான மேக் இன் இந்தியா ஆகாஷ் ஏவுகணையும் வந்து அது பெரிய அளவுல வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி அதை அழிக்கிறதுக்கான வேலைகளை வந்து நம்ம பண்ணிருக்குது. உலக அளவுல நம்ம வந்து ராணுவ பலத்துல 3வது இடத்துல இருக்கோம். அவங்க 112வது இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரி சூழல்ல அவங்க வந்து ரொம்ப இதை வந்து யோசிச்சிருக்கணும். உண்மையை சொல்ல போனா பாகிஸ்தான் மக்களே வந்து பாகிஸ்தானோட ராணுவத்தை வந்து பெரிய அளவுல வந்து மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த நாட்டு மக்களும் வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை விரும்புற சூழல்ல வந்து இப்ப இந்த இந்த அதிகார திமிர் பிடித்த இந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதியோட சுயநலத்திற்காகவும் அடுத்து அவர் வந்து இப்ப இருக்கிற சபாஸ் ஷெரீப்பை வந்து அகற்றிட்டு அவர் தன்னை ஆட்சி இதுல வந்து அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சுயநல போக்காதான் இந்த மாதிரியான தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ இந்த பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்களை குறி வச்சு இந்தியா தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இது வந்து நம்ம அவங்களுடைய வலிமையை குறைச்சி, அதாவது எரியறதை பிடுங்கினா கொதிக்கிறது அடங்கும், அந்த மாதிரியான நடவடிக்கையா இது? கண்டிப்பா அது வந்து உறுதி செய்யப்பட்ட தகவலா அப்படிங்கிறது வந்து இதுவரையிலும் வந்து தெரிய வரல. நம்மளோட இப்ப பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணிருக்கிறோம், இந்திய ராணுவம் என்ன பண்ணிருக்கு, இந்திய விமானப்படை என்ன பண்ணிருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு வந்து முழுமையா தெரியும். இதெல்லாம் சமூக வலைதளத்திலையும் ஊடகங்கள் வாயிலாகவும் தான் வந்து இந்திய விமானப்படை போய் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. கராச்சி, இஸ்லாமாபாத், லாகூர் அந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து அவங்க சொல்றது வந்து இன்னும் உறுதி செய்யப்பட்ட தகவலா நமக்கு வந்து கிடைக்கல. ஆனா எப்பவுமே இந்தியாவோட முகம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, யாராவது ஒரு தாக்குதல் நடத்தினாங்களா அதுக்கு எதிர்வினை வந்து புரிவாங்க. அவங்களா போய் எந்த விஷயத்தையும் வந்து முன்னெடுத்து தாக்குதல் பண்ண மாட்டாங்க அப்படின்ற சூழல் தான் வந்து உலக நாடுகள் இந்தியாவோட முகத்தை பத்தி தெரிஞ்சிருந்தாங்க. ஆனா இந்தியாவுக்கு மறுமுகமும் இருக்குது. நாங்க எதிர்த்தாக்குதல் மட்டும் இல்ல, நாங்க தாக்குதலும் பண்ணுவோம். எங்களை வந்து சீண்டி பார்த்தா அதற்கான எதிர்த்தாக்குதல் பெரிய அளவுல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுல எங்களால பண்ண முடியும். இதுதான் எங்களோட மறுமுகம் அப்படின்னு வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து நமக்கு வந்து உலக நாடுகளுக்கு வந்து தெளிவா வந்து புரிய வச்சிருக்குது. பாகிஸ்தானுக்கு மட்டும் அல்லாமல் உலக நாடுகள் அனைத்திற்கும் வந்து இந்தியா கண்டிப்பா தாக்குதல்லையும் ஈடுபடும் அப்படிங்கறது வந்து நம்ம உலக நாடுகளுக்கு வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நம்ம புரிய வச்சிருக்கோம். இப்ப மேற்கு எல்லையில வந்து தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்திட்டே வர்றாங்க, குண்டுகளை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. இதை வந்து எப்படி இந்திய ராணுவம் வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்க? உண்மையா பார்க்க போனா பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களோட எண்ணிக்கையும் மிக குறைவு. அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களும் அந்த அளவுக்கு வந்து இப்போ அதுலயும் நிறைய ராணுவ வீரர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாம் ஊடகத்துல வந்தது. அது எந்த அளவுக்கு வந்து உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல. ஆனா பொதுவாவே வந்து பாகிஸ்தானோட ராணுவம் வந்து ஒரு பலம் இழந்துதான் வந்து காணப்படுது. ஏன்னா அங்க நிறைய உள்நாட்டு குழப்பங்கள், அதே போல வந்து பொருளாதார சீர்குலைவு, இந்த மாதிரியான சூழல்ல நான் பாகிஸ்தானை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, 4 பக்கமும் தீப்பிடித்த ஒரு கப்பல். அந்த கப்பல்ல வந்து ஒரு மாலுமி இருந்தாரு. அவர் வந்து நவாப் ஷெரீப். அவர் வந்து தப்பிச்சு போய் லண்டன்ல உட்காந்துட்டு அவர் சகோதரர் ஷபேஸ் ஷெரீப் கிட்ட வந்து நீ எப்படியாவது இந்த கப்பலை கரையேற்றிருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சோ இப்ப வந்து இப்ப இருக்கிற சபாஸ் ஷெரீப் வந்து எப்படி வந்து அந்த கப்பலை கரையேற்ற போறாரு அப்படிங்கிற சூழல்ல இந்த முனீர் மாதிரியான ராணுவ தளபதிகளோட அட்டகாசங்கள் அங்க தாங்க முடியாம அந்த கப்பல் வந்து திசை மாறி எங்க போறதுன்னே தெரியாம போயிட்டு இருக்குது. இதுதான் இன்னைக்கு பாகிஸ்தானோட சூழல். இப்போ நம்ம பாகிஸ்தானோட கிழக்கு பகுதியிலிருந்து நம்ம தாக்குதல் வந்து ரொம்ப அதிரடியா இருக்கும்போது அங்க ஏற்கனவே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாகாணமான பலூச்சிஸ்தான்ல வந்து விடுதலை படைகள் வந்து போராட்டத்தை ஏற்கனவே அவங்க தொடர்ந்து போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்களும் வந்து ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க, கிளர்ச்சியை முன்னெடுத்திருக்காங்க.
அப்படிங்கும் போது அவங்க வந்து தென்மேற்கு பகுதி, பாகிஸ்தானோட தென்மேற்கு பகுதியிலிருந்து அவங்களோட தாக்குதல் வந்து அங்க தொடங்கி இருக்கு. இந்த பக்கம் வந்து இந்தியாவோட தாக்குதல் பாகிஸ்தானோட கிழக்கு பக்கத்துல இருந்து அதிரடியா நாம தாக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து அது இல்லாம அவங்க IMF கிட்ட வந்து கேட்டு இருக்கிற நிதியும் வந்து இப்ப பயங்கரவாதிகளோட கூடாரமா இருக்கிறதுனால IMF வந்து கொடுக்கறது வந்து மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியது தான். ஆனா இது எல்லாமே தொடர்ந்து இவங்க பண்ணும்போது இவங்களோட ஆயுதங்கள் குறைவா இருக்கு. இன்னும் அதிகபட்சமா இவங்களோட தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு 10 நாட்களுக்குள்ளதான் இருக்கும். இந்த 10 நாளுக்குள்ளேயே அவங்களோட ஆயுதங்கள் மிகப்பெரிய அளவுல வந்து ஆயுதங்கள் வந்து காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பழைய F-16 போர் விமானங்களை பயன்படுத்தி ஏதாவது பண்ணினாங்க அப்படின்னா அதையும் வந்து நம்ம முறியடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்ம இப்ப வந்து ரஃபேல் போன்ற ஒரு அதிநவீன மல்டி ஃபங்க்ஷனல் போர் விமானங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. சுகாய் 30 இருக்குது. இந்த மாதிரியான போர் விமானங்கள் எல்லாம் இருக்கும்போது எந்த ஒரு தைரியத்துல எந்த ஒரு முகாந்தரத்துல வந்து அவங்க இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஒரு கேள்விக்குறியா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியாவோட அடுத்த ஒரு கோரமான முகத்தை வந்து கண்டிப்பா பாகிஸ்தான் பார்க்கும் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. கடந்த சில ஆண்டுகளா வந்து உலக அளவிலேயே போர் முறைகள் வந்து அதிகமா வான்வெளியை பயன்படுத்தி தான் நடக்குது. ட்ரோன்கள், விமானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஒரு முன்னாள் விமானப்படை வீரராக நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? ட்ரோனை பயன்படுத்துறது வந்து ஹார்பி அப்படிங்கிற இஸ்ரேலோட தயாரிப்பு ட்ரோன்களை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதோட வார் ஹெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ். அது இல்லாம அதோட ரேடார் சிஸ்டம் வந்து டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதை அனுப்பிட்டோம்னா போதும். அது எக்ஸாக்ட்லி அந்த டார்கெட் எங்க இருக்குது, எப்போ அதை அடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அதுவே வந்து டிசைன் பண்ணிக்கும். ஸோ நம்ம ஒரு டேட்டா மட்டும் ஃபீட் பண்ணிட்டு இந்த உயரத்துல இந்த தூரத்துல நம்ம இந்த இடத்துல போய் நம்ம அழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிட்டோம்னா போதும். அதனாலதான் அந்த 100% அக்யூரசியோட ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து நம்மளால மே 7ஆம் தேதி வந்து கரெக்டா அந்த தீவிரவாதிகள் கூடாரங்களை கட்டுமானங்களை நம்மளால சரியா வந்து நம்மளால அழிக்க முடிஞ்சது. அந்த இதுல கூட இந்தியா அறம் சார்ந்துதான் நின்னுது. எந்த ஒரு பாகிஸ்தான் சிவிலியன் பொதுமக்களுக்கோ அல்லது பாகிஸ்தான் ராணுவத்திற்கோ சிறு கீறல் கூட விழாம நமக்கு தேவையான நம்ம 26 உயிர்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய யாரெல்லாம் அதுக்கான காரணமோ அவங்கள மட்டும்தான் நம்ம அழிச்சோம். சோ அந்த அளவுக்கு நம்ம அனுப்பின அந்த ட்ரோன் வந்து திறன் வாய்ந்தது. இப்ப இவங்க அனுப்பிட்டு இருக்கிற நூற்றுக்கணக்கான ட்ரோன் மலைகள் இவங்க பெஞ்சிட்டு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இவங்க அதிகமா வாங்கினது வந்து சைனா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. துருக்கி கொஞ்சம் வந்து உதவி பண்ணியிருக்காங்க. இந்த சைனாவோட ட்ரோன்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்படும் போது வான் எல்லையிலேயே வந்து சுட்டு வீழ்த்தப்படும் போது சைனாவோட தயாரிப்பு ஆயுதங்களோட வேல்யூ வந்து குறையுது. அப்ப வந்து இல்ல எங்களோட ட்ரோன்கள் வந்து கண்டிப்பா அடுத்த கட்ட இதை வந்து நகர்த்தும், அதுவும் தாக்குதல் செய்யும். நன்றி திரு செல்வராமலிங்கம். இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பார்வைகளையும் முன்வைத்திருக்கிறீங்க. மக்களே, thank you for overwhelming response. நம்ம G2 Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்ப phase 2 is open now. Launching G2 Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.